அன்பு இயேசுவின் இறை சமூகமே, உங்களை இந்த புதிய நாளிலே சிறப்பாக வெள்ளிக்கிழமை வேளையிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. வெள்ளிக்கிழமை இறை இரக்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இயேசுவினுடைய இதயம் நமக்காக துடிப்பதை நினைக்கக்கூடிய ஒரு நாள். ஆம் பிரியமானவர்களே, இன்று அன்றாட உணவின் மூலமாக நாம் இறைவனோடு இணைய உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்று அன்றாட உணவாக தாயாம் திரு அவையும் இறைவனும் கொடுக்கிற செய்தி மார்க்கு எழுதிய நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 31 37 முடிய பகுதிகள். இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து ஒரு அழகான புதுமையை செய்கிறார். பல்வேறு புதுமைகள் இறைவன் இயேசு கிறிஸ்து செய்து வருகிறார். இந்த பகுதியை நாம் வாசிக்கிற பொழுது, காது கேட்காத ஒரு மனிதன், திக்குவாய் உள்ள ஒரு மனிதன் இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள், அவரை குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. இயேசு அந்த மனிதனை பார்த்து அவனுடைய காதை தொட்டு தன்னுடைய உமிழ்நீரால் அவனுடைய நாவை தொட்டு ஆசீர்வதித்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து அவனுக்கு விடுதலையை கொடுக்கிறார். இந்த நற்செய்தியை நாம் படிக்கிற பொழுது இறைவனால் எல்லாம் முடியும், அவரால் செய்ய முடியாத புதுமைகளே இல்லை என்ற ஒரு நம்பிக்கையை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து வார்த்தையால் சொல்லுகிறார். சில மனிதரை பார்த்து தொடுவது கூட கிடையாது, உன்னுடைய நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று, திரும்பி செல் அப்படின்னு சொல்லுவார். சிலரை கை வைத்து குணப்படுத்துகிறார். இங்கே தன்னுடைய உமிழ்நீரை வைத்து குணப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் ஏதோ ஒரு வியாதியிலிருந்து, மன வியாதியிலிருந்து, உடல் வியாதியிலிருந்து, மற்ற பிரச்சனையிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று தான் வாஞ்சிக்கிறோம், ஆசைப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து பல்வேறு புதுமைகளை வித்தியாசமாக செய்கிறார். ஒரு புதுமை மட்டும் கிடையாது, நபர்களுக்கு ஏற்றார் போன்று, உணர்வுகளுக்கு ஏற்றார் போன்று பல்வேறு புதுமைகளை வித்தியாசமாக செய்து, இது என்னால் மட்டும் கிடையாது, உங்களால் கூட முடியும் என்று யதார்த்தமாகவே ஒவ்வொரு புதுமைகளும் செய்து வருவதை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். இந்த உமிழ்நீரை வைத்து குணப்படுத்துகிற ஒரு செய்தியை இயேசு கிறிஸ்து அப்போவே டெக்னாலஜி வராது முன்னாடியே சொல்லியிருக்கார் பாருங்க. அப்போ அந்த உமிழ்நீர் அதில் பெரிய வல்லமை சக்தி இருப்பதை இயேசு கிறிஸ்து நமக்கு நினைவுபடுத்துகிறார். இந்த உமிழ்நீர் விலங்குகளை பாருங்களேன், நிறைய நேரங்களில் விலங்குகளுக்கு அடிபட்டுடுச்சு, எங்கேயாவது வலி, நம்ம நாயை கல்லால் அடிக்கிறோம், அந்த இடத்துல வீங்கி இருக்குது, இந்த நாயை அந்த இடத்த நக்கிக்கிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நிறைய விலங்குகள் அப்படித்தான், ஒரு காயம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் அந்த காயத்து மேலே அது நக்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அந்த உமிழ்நீரே அந்த இடத்த போய் சிறப்பாக குணப்படுத்துகிறது. இது எல்லாமே நம்ம விலங்குகள்கிட்ட மட்டும் கிடையாது, மனிதர்கிட்டையும் நம்ம பார்க்கலாம். ஆனால் இது நம்ம உணர்வது கிடையாது. நிறைய படிக்காத நம்முடைய மூதாதையர்கள் எல்லாமே இதை பயன்படுத்தினார்கள். அந்த உமிழ்நீரை எந்த இடத்துல வச்சா, மேபி முகத்தில் ஒரு கட்டி வந்துச்சுன்னா உமிழ்நீரை வைப்பாங்க, புண்ணு காயம் ஏற்பட்டுச்சுன்னா தொட்டு அந்த இடத்துல உமிழ்நீர் வைப்பாங்க. இந்த மாதிரி வைக்கிறப்போ அந்த உமிழ்நீர் அதில் ஒரு சக்தி இருக்குது, குணப்படுத்தக்கூடிய வல்லமை இருக்குது. இதுதான் இயேசு கிறிஸ்து கூட செய்கிறார். இன்னொன்று கூட இப்பொழுது புதுசாக சொல்கிறாங்க, நம்ம எந்த அளவுக்கு உணவுகளை நன்றாக மென்று அதுலேயே அந்த உமிழ்நீர் நிறைய அந்த சாப்பாட்டுக்குள்ளே கலந்து கூழாக நம்ம அதை விழுங்குற பொழுது நம்ம உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் தூய்மையாக்கப்படுது, எந்த வியாதியும் வராதுங்க, சுகர் வராது, பிபி வராது, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், சாப்பிட்றது ஜீரணமாகும், சாப்பிட்ற பொருள் அப்படியே ரத்தமாக குளுக்கோஸாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது இருக்கிற இயற்கை மருத்துவர்கள் எல்லாமே சொல்லுகிறார்கள். அப்படி அந்த அளவுக்கு அந்த உமிழ்நீரில் சக்தி இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. இதைத்தான் இயேசு கூட நமக்கு நினைவுபடுத்துகிறார். உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த உமிழ்நீரை எடுத்து பயன்படுத்துங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை இயேசு கிறிஸ்து மறைமுகமாக நமக்கு சொல்லுகிறார். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், இது இயேசு தானாக செய்யவில்லை, வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கண்களை உயர்த்தி இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு தான் இந்த புதுமையை செய்கிறார். அப்படி என்றால் இறைவன் தான் மட்டுமே அந்த புதுமையை செய்ய முடியாது.
கடவுள் தன்னுடைய தந்தை அவருடைய உதவி தேவை என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறார். இது எல்லாமே இயேசு கிறிஸ்து செய்வது எல்லாமே சீடர்களாகிய நமக்கு ஒரு பாடம் தான். ஒரு ஆசிரியராக, ஒரு மறை வல்லுநராக இயேசு கிறிஸ்துவிலிருந்து நமக்கு போதிப்பதாகவே அமைந்திருக்கிறது. அப்போ நான் செய்தேன் என்றால் இதை உங்களாலும் செய்ய முடியும் என்ற ஒரு உண்மையான யதார்த்த கருத்தை இயேசு கிறிஸ்து பதிவிடுகிறார். அன்புக்குரியவர்களே, நம்ம எந்த காரியம் செய்தாலும், எதை நினைத்து நம்ம வேண்டினாலும், கடவுள்தான் எனக்கு விடுதலை கொடுப்பார், கடவுள்தான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இந்த காது கேட்காதவனை பார்த்து கடவுள் அண்ணாந்து பார்த்து ஜெபித்து விட்டு அவன் காதில் மேல் கையை வைத்து எப்பத்தா அப்படின்னு சொல்லுவார். எப்பத்தா, உன் காதுகள் திறக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லுவார். உடனே அவன் காதுகள் திறக்கிறது. அவன் திக்குவாயாக இருந்தான், பேச ஆரம்பிக்கிறான், நன்றாக பேச ஆரம்பிக்கிறான். இயேசு அவனை பார்த்து இன்னொன்று சொல்லுகிறார், இந்த நிகழ்வை யாருக்கிட்டையும் போய் சொல்லாத அப்படின்னு சொல்லி தான் அவன் அனுப்புகிறாரு. ஆனால் அந்த பேச்சற்றவன், காது கேட்காத மனிதன் சென்றதுமே இயேசுவை பற்றி போதிக்க ஆரம்பித்து விடுகிறான். இன்னொரு கருத்தை கூட நாம் இந்த பகுதியில் பார்க்கலாம். அந்த காது கேட்காதவன் ஒருவேளை பாவம் செய்திருக்கலாம். பழைய ஏற்பாட்டிலே யூதர் கலாச்சாரப்படி இஸ்ரேல் மக்களை என்ன நினைத்தார்கள், எந்த ஒரு வியாதி உடலில் வந்தாலும், தொழுநோயாக இருந்தாலும் சரி, பேசவில்லை என்றாலும் சரி, காது கேட்கவில்லை என்றாலும் சரி, இது அவர்களுடைய பாவமாக இருக்கலாம் அல்லது மூதாதையர்கள் செய்த பாவமாக இருக்கலாம், கடவுள் அவனை தண்டித்து இருக்கிறார். இந்த உணர்வு அந்த காது கேட்காதவனுக்கு கூட இருந்திருக்கிறது. அதுதான் அவன் மனம் வருந்துகிறான். மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் செல்லுகிற பொழுது அவனுடைய மனமாற்றமும் ஒரு காரணமாக இருக்கிறது. பாருங்க, ஒரு புதுமையை அந்த அளவிலே இயேசு கிறிஸ்து கொண்டு வருகிறார் பாருங்க. அவனுடைய மனமாற்றம் ஒரு காரணம். இரண்டாவது, கடவுள் இருந்தால்தான் ஒரு புதுமை நடக்கும். மூன்றாவது, நமது உடலிலே அந்த குணமாக்கும் சக்தி இருக்கிறது என்று சொல்லி இந்த பகுதியின் மூலமாக இயேசு கிறிஸ்து நமக்கு நினைவுபடுத்துகிறார். இதையே தான் திருப்பாடல் 32 படிக்கிறோம். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் பேறு பெற்றவர்கள். அந்த குற்றம் மன்னிக்கிற பொழுது பேறு பெற்றவர்களாக, அருளை அடைபவர்களாக, புதுமையை கண்டுகொள்பவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் கூட அழகாக விளக்குகிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் கடவுளுடைய அற்புதத்தை, அருளை அடைய வேண்டும் என்றால் நாம் செய்த பாவங்களை இறைவன் பாதம் சமர்ப்பிக்க வேண்டும், மனம் வருந்த வேண்டும். அந்த மன வருத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே புதுமைகளை அனுபவிக்க ஒரு காரணமாக அமைகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு சிறிய செய்தி, கடவுள் நம்மை குணப்படுத்துபவர். எந்த வியாதியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் கடவுள் நம்மை சந்திக்கிறார், நம்மை தொட்டு குணப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார் என்ற நம்பிக்கையை ஆழமாக வைத்து ஒவ்வொரு நாளையும் சிறப்பாக இந்த நாளை செலவிடுவோம். நம்மோடு இருக்கும் இறைவன் நமக்கு வலிமையும் ஆற்றலையும் அருளையும் கொடுத்து நிறைவாக ஆசீர்வதிப்பார். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இதோ இந்த புதிய நாளுக்காக நன்றி கூறுகிறோம். தெய்வமே, வெள்ளிக்கிழமை வேளையில் உமது இரக்கத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் மீது இரக்கம் கொண்டு இருக்கிறீர், பரிவு கொண்டிருக்கிறீர், எங்களை அன்பு செய்கிறீர் என்பதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வேளையிலும் நாங்கள் உணர்கிறோம். நீர் எங்களுக்காகவே பாடுபட்டு உழைத்து எங்களுக்காக மரித்த நிகழ்வை நாங்கள் வெள்ளிக்கிழமை வேளையிலே நினைத்து பார்க்கிறோம். ஆம் இயேசுவே, இது எங்களுக்காகவே இருக்கிறீர், எங்களுடைய துன்பங்களை சுமந்து கொள்ளுவதற்காகவே இருக்கிறீர் என்று நாங்கள் இன்று நம்புகிறோம். தெய்வமே, சிறப்பாக அன்றாட உணவின் மூலமாக இன்று எங்களுக்கு நீர் கொடுத்த உணவு எங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை, உற்சாகத்தை கொடுப்பதாக அமைந்திருக்கிறது. அந்த காது கேட்காதவன் திக்குவாயில் உள்ள அந்த மனிதனை பார்த்து, எப்பத்தா உமது காதுகள், உமது தடைகள் திறக்கப்படட்டும் என்று சொல்லி ஒரு அற்புதமான புதுமையை உம்முடைய உடலிலிருந்து வந்த அந்த உமிழ்நீரை வைத்து குணப்படுத்தினீரே. கடவுளுடைய அருளை நாடி அதை செய்தீரே. அதை போன்று நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் என்கிற ஒரு கரையை நினைத்து பார்த்து அதை நீக்கிவிட்டு மனம் வருந்தி நாங்கள் உம்மிடம் வர, உம்மிடமிருந்து அந்த அருளையும் ஆற்றலையும் அனுபவிக்க எங்களுக்கு ஆற்றல் கொடும்.
தெய்வமே, இந்த நாள் எப்படி இருக்குமோ, இந்த நாளிலே என்னுடைய துன்பம் நீங்காதா, என்னுடைய வியாதி நீங்காதா, நான் மருத்துவமனையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா, மருத்துவரால் குணப்படுத்த முடியாத வியாதி என் உடலை விட்டு நீங்கி விடாதா, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் பல ஆண்டுகளாக கண்ணீரோடு ஜெபிக்கிறேனே, எனக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்காதா, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் வறுமைகள் நீங்காதா என்று ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் உமது இரக்கத்தை காண்பியும் இயேசுவே. வேலை வாய்ப்பு இல்லை, திருமணத்திற்கு பல்வேறு தடைகள் இருக்கிறது என்று சொல்லி பல்வேறு மக்கள் உம்முடைய பிள்ளைகள் வருத்தத்திலே மன உளைச்சலில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நிம்மதியை கொடுப்பீராக. சிறப்பாக இந்த நாட்களிலே தேர்வுக்காக எழுதுகின்ற 10ஆம் வகுப்பு 11 12 வகுப்பு படிக்கிற மாணவ பிள்ளைகளுக்கு தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் நீக்கி சோர்வுகளை நீக்கி உற்சாகத்தை கொடுத்து படிப்பது மனதிலே பதிய அதை நல்ல முறையில் தேர்வில் எழுதி அதிகமான மதிப்பெண்களோடு வெற்றி பெற அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமைய நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. தெய்வமே, இந்த நாளை உம்முடைய பாதம் ஒப்பு கொடுத்து தொடங்குகிற ஒவ்வொருவருமே, சிறப்பாக இந்த காணொளியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அனைத்து ஆசீர்வாதங்களும் நிரம்ப பெற்று மகிழ்வார்களாக. இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.